என்னை அரசியலுக்கு வரவிடாதீங்க. ஆட்சியில் உள்ளவர்கள் மக்களுக்கு நல்லது செய்துவிட்டால் நான் நடித்துவிட்டு சென்று விடுவோம். நீங்க ஏன் மற்றவர்களுக்கு வழி கொடுக்கிறீங்க? எல்லாரும் நல்லது செய்யத்தானே அரசியலுக்கு வரீங்க என்று நடிகர் விஷால் அந்த பேட்டியில் தனது அரசியல் வருகை குறித்து பேசியுள்ளார். வரும் 2026ஆம் ஆண்டு அரசியலுக்கு வருவேன். அதை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. வரும்போது கண்டிப்பா வருவேன். வந்தாலும் இந்த கட்சியுடன் கூட்டணி, இந்த கட்சியுடன் இத்தனை சீட்டுகள் ஒதுக்கீடு என்பதை யோசிக்க கூடாது. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று யோசித்தால் அதற்காக மட்டும்தான் அரசியல் கட்சி தொடங்கி செயல்பட வேண்டும். நான் 26இல் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். என்னை அரசியலுக்கு வரவிடாதிருங்கள். ஆட்சியில் உள்ளவர்கள் மக்களுக்கு நல்லது செய்துவிட்டால் நாங்கள் நடித்துவிட்டு சென்று விடுவோம். நீங்கள் ஏன் மற்றவர்களுக்கு வழி கொடுக்கிறீங்க? எல்லாரும் நல்லது செய்யத்தானே அரசியலுக்கு வரீங்க. அதை செய்யுங்க. நீங்கள் நல்லது செய்யும் போது நாங்கள் ஏன் தொழிலை விட்டுவிட்டு அரசியலுக்கு வரப்போகிறோம்? கிராமப்புறங்களில் மக்களுக்கான நலத்திட்டங்கள் முழுமையாக கிடைப்பதில்லை. இதை நான் ஒரு வாக்காளராக, சமூக சேவகராக சொல்கிறேன். மக்கள் ஃபேன்ஸ் கார் கேட்கவில்லை, 2 அடுக்கு மாடிகள் நீச்சல் குளம் கேட்கவில்லை. தமிழ்நாட்டில் மாற்றம் என்பது நிச்சயம் தேவைப்படுகிறது. மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்தால் என்னை போன்ற வாக்காளர்கள் வாக்களித்துவிட்டு எங்கள் தொழிலை பார்த்து கொண்டு சென்று விடுவோம். கட்சி தொடங்குவதில் ஆர்வம் காட்ட மாட்டோம் என்றார்.